العالمين والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابثين فيها أحقابا لا يذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا جزاء وفاقا إنهم كانوا لا يرجون حسابا. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஜுஸு அம்மையுடைய தஃப்சீர் தொடரிலே இறுதியாக சூரா அன்-நபை நாங்கள் பார்த்து வருகின்றோம். சூரா அன்-நபையிலே அதனுடைய முக்கிய கருப்பொருள் என்னவென்றால், அது முக்கியமாக மறுமை நாளுடைய நிகழ்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றது. அந்த மறுமை நாளுடைய நிகழ்வை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்ற போது, அந்த மறுமை நாளை மறுக்கக்கூடிய அந்த காபிர்கள் அவர்கள் ஏன் மறுக்கின்றார்கள், அவர்கள் நம்புவதற்கு அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அவர்களுக்கு போதுமானதாக இல்லையா, நம்பி ஈமான் கொள்வதற்கு, இந்த மறைவான விடயத்தை நம்பி ஈமான் கொள்வதற்கு அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற அந்த அருட்கொடைகள் அவர்களுக்கு போதுமானதாக இல்லையா என்கின்ற விடயத்தை அல்லாஹு தாலா இந்த சூறாவில் அடிக்கடி அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கிய அந்த அருட்கொடைகளை அல்லாஹு தாலா நினைவுபடுத்துகின்றதை நாங்கள் காண முடியுமாக இருக்கின்றது. அலம் நஜஅலில் அர்த மிஹாதா வல் ஜிபால அவ்தாதா வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா. அல்லாஹு தாலா நாங்கள் பூமியை படைத்து அந்த பூமி உங்களுக்கு வாழ்வதற்கு தகுந்ததாக ஆக்கவில்லையா, அதே போன்று உங்களுடைய தூக்கம் அல்லாஹு தாலா இரவு பகலை மாறி மாறி தருவது, இவை அனைத்தும் அல்லாஹு தாலா வழங்கிய அருட்கொடையாக இருக்கின்றது. இவை அல்லாஹுடைய அத்தாட்சிகளாக இருக்கின்றன. இவைகளை வைத்து ஒரு மனிதன் சிந்தித்து அவன் படிப்பினை பெற வேண்டும். அவன் இந்த மறுமை நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வஹியை, அவர்கள் கூறுகின்ற இந்த மறைமுகமான விடயங்களை அவன் நம்பி ஈமான் கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை அல்லாஹு தாலா இந்த சூறாவில் ஆழமாக அழுத்தமாக குறிப்பிடுகின்றதை காண முடியுமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹு தாலா மறுமை நாளுடைய நிகழ்வுகளோடு கலந்து அவனுடைய அத்தாட்சிகளை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான். அதிலே அல்லாஹு தாலா அவனுடைய படைப்பினங்கள், படைகோலங்களை பற்றி அழகான தகவல்களை இந்த சூரா அன்-நபையிலே குறிப்பிடுவதை காண முடியுமா இருக்கின்றது. உங்களுக்கு மேலால் நாங்கள் பலமான 7 வானங்களை கட்டி அமைத்திருக்கின்றோம். நாங்கள் உங்களுக்கு ஒரு ஒளியோடு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளக்கை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். எனவே இந்த சூரியனுடைய ஒளி எவ்வாறு முக்கியமோ அதே போன்று அந்த சூரியனுடைய சூடும் அதுவும் ஒரு முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்று அந்த சூரியன் ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரியனுடைய கடுமையான உஷ்ணத்தை பற்றி கூறுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தஆலா இந்த நரகத்தை மனிதர்களுக்கு நினைவு கூறுவதாக அல்லாஹு தாலா 2 வைத்திருக்கின்றான். ஒன்றுதான் கடுமையான உஷ்ணம், அடுத்ததுதான் கடுமையான குளிர். இவ்விரண்டும் அல்லாஹு தாலா அது நரகத்திலிருந்து வரக்கூடியது என்று இதஸ்தத்தல் ஹர்ரு ஃபஅப்ரிது பிஸ்ஸலா ஃபஇன்ன ஷித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம. உங்களுக்கு உங்கள் உஷ்ணம் அதிகரித்து விட்டால் நீங்கள் உங்கள் தொழுகை மூலமாக நீங்கள் குளிரை தேடிக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஷித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம. இந்த கடுமையான உஷ்ணம் அது நரகத்துடைய சூட்டில் இருந்து உள்ளது. இஷ்டகத்தின் நாரு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நரகம் முறையிட்டதாம். அப்போது அல்லாஹு தாலா அந்த நரகம் அவனுடைய கடும் உஷ்ணம் காரணமாக அது வெடித்து கொண்டிருக்கின்றது. எனவே அதுக்கு ஒரு விமோசனம் கேட்டு அல்லாஹ்விடத்திலே அந்த நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்ட போது அல்லாஹு தாலா அதற்கு 2 மூச்சுகளை அல்லாஹு தாலா கொடுத்தான். 2 மூச்சுகள்
நஃபஸின் ஃபிஷ்ஷிதா, ஒரு மூச்சு அது குளிர்காலத்திலே வரக்கூடியது. வனஃபஸின் ஃபிஸ்ஸைஃபி ஃபஅஷத்து மா தஜிதூன மின ஸம்ஹரீர். எனவே அல்லாஹ் தஆலா குளிர்காலத்திலே வழங்கியிருக்கின்ற அந்த மூச்சு தான் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய கடுமையான குளிர். பல பிரதேசங்களிலே கடுமையான குளிரால் மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எவ்வாறு இந்த பிரதேசங்களிலே கடுமையான சூட்டினால் நாங்கள் கஷ்டப்படுகின்றோமோ அதே போன்று சில பிரதேசங்களிலே மனிதர்கள் கடுமையான குளிரால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் குளிர்காலத்திலே வரக்கூடிய அந்த கடுமையான குளிரும் அதே போன்று கோடை காலத்திலே வரக்கூடிய அந்த கடுமையான உஷ்ணமும் அவ்விரண்டும் நரகத்துடைய 2 மூச்சுகள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கின்றான். எனவே சூரியன் மூலமாக அல்லாஹு தாலா இப்படி கடுமையான உஷ்ணத்தையும் வழங்கி இருக்கிறான். அது அல்லாஹுடைய அத்தாட்சியாக இருக்கின்றது. அதே போன்று மழை என்பது அல்லாஹுடைய ஒரு பிரமாண்டமான அத்தாட்சியாக இருக்கின்றது. அந்த மழை இந்த பூமியிலே பெய்வதற்கு அல்லாஹு தாலா வகுத்திருக்கின்ற அந்த திட்டம் இருக்கின்றது, அது மிகவும் அற்புதமானதாக இருக்கின்றது. இந்த மழை பூமியில இறங்கி எங்களுக்கு தேவையான ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் அந்த மழை மூலமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்து வைக்கின்றான். அதே போன்று அந்த தண்ணீர் அது வீணாகாமல் மறுபடியும் திரும்பி அது வானத்தை நோக்கி ஆவியாக சென்று அது மேகங்களிலே அந்த அந்த மழை நீர்கள் சேமிக்கப்படுகின்றன. அந்த மேகங்களை நாங்கள் பார்க்கின்ற போது வானத்திலே அவைகள் பிரமாண்டமான பனிமலைகளாக அவைகள் உறைந்திருக்கதை காண முடியுமா இருக்கின்றது. அந்த பிரமாண்டமான பனிமலைகள் அவைகள் அல்லாஹு தாலா எந்த இடத்திலே மழை பெய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றானோ அந்த இடங்களுக்கு அவைகள் நகர்ந்து சென்று அங்கு மழை பொழிவதை நாங்கள் காண முடியுமா இருக்கின்றது. இவை அனைத்தும் அல்லாஹு தாலா வழங்கி இருக்கின்ற அற்புதமாக இருக்கின்றது. இதை சிந்திப்பதன் மூலமாக ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவுடைய அந்த மறைமுகமான அந்த ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களை நம்ப வேண்டும். அதிலும் குறிப்பாக மறுமை நாளுடைய நிகழ்வு, ஒரு மனிதன் மரணித்து அவன் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்றான், கேள்வி கணக்கு என்று இருக்கின்றது, இதை நம்ப வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தாலா வேண்டிக் கொள்கின்றான். எனவே அல்லாஹு தாலா அதை தொடர்ந்து மறுமையுடைய முக்கியமான நிகழ்வை குறிப்பிடுவதை காண முடியுமா இருக்கின்றது. இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாத்தா, அந்த மறுமை நாளுடைய அந்த மறுமை நாள், அந்த கேள்வி கணக்கு நாள் இருக்கின்றதே கான மீகாத்தா, அது நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கின்றது. மறுமை எப்போது நிகழ்வும் என்பது ஒரு மனிதனுக்கு தெரியாது. ஆனாலும் அது எப்போது நிகழ வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா நிர்ணயித்து வைத்திருக்கின்றான். அது நடக்க வேண்டிய தினத்திலே அல்லாஹ் நிர்ணயித்த தினத்திலே அது நடைபெறும் என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். வமானு அஹ்திருஹு இல்லா லி அஜலின் மஅதூத், நாங்கள் இந்த மறுமை நாளை, இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் பிற்படுத்திக் கொண்டிருப்பது இல்லா லி அஜலின் மஅதூத், நாங்கள் கணித்திருக்கின்ற ஒரு தேதிக்காக, ஒரு தினத்துக்காகத்தான் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். எனவே இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகம் என்பது அது நடந்து சென்று கொண்டிருக்கின்றது, நாட்கள் கழிந்து சென்று கொண்டிருக்கின்றன. அது ஒரு மறுமை நாளுடைய நிகழ்வு நோக்கி இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கின்றான். இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாத்தா யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூரி ஃபதஅதூன அஃப்வாஜா, இந்த மறுமை நாள் அது நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த மறுமையுடைய நிகழ்வு ஏற்பட்டதன் பின்னால் அந்த மறுமையுடைய நிகழ்வு கண்டு அல்லாஹு தாலா 2 அடையாளங்களை வைத்திருக்கின்றான், 2 அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றான். அதற்கென்று ஒரு மலக்கை அல்லாஹு தாலா பொறுப்பாக சாட்டியிருக்கின்றான். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூர் ஊதக்கூடிய மலக்கு, அவருக்கு 2 சூர்களை அல்லாஹு தாலா ஊதுவதற்கான அனுமதியை வழங்கி இருக்கின்றான். அந்த முதல் சூர் மூலமாக மறுமை, இந்த உலகம் அழிகின்றது, அழிந்து இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா மனிதர்களும் எல்லா ஜீவிகளும் அழிந்து இந்த உலக அழிவு அந்த சூர் மூலமாக ஏற்படுகின்றது. அடுத்த சூர் ஊதப்படுகின்ற நேரத்திலே இந்த அழிந்து போன உயிரினங்கள், மனிதர்கள் எல்லோரும் உயிர் கொடுக்கப்பட்டு அவர்கள் மைதானத்துக்காக ஒன்று திரட்டப்படுகிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே 2வது தான் குறிப்பிடுகின்ற நாளிலே ஃபதஅதூன அஃப்வாஜா, அந்த நாளிலே நீங்கள் கூட்டம் கூட்டமாக நீங்கள் வருவீர்கள். அல்லாஹ் தஆலா மறுமை உலகம் அழிகின்ற நேரத்திலே ஒரு மனிதர்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசல்கள் போன்று அங்கிங்கு அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் 2வது சூர் ஊதப்படுகின்ற நேரத்திலே மனிதர்கள் கபர்களில் இருந்து அவர்கள் எழுப்பப்பட்டு உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அவர்கள் ஒழுங்கான ஒரு அமைப்பிலே அவர்கள் மஹ்ஷர் மைதானத்தை
நோக்கி செல்வார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அந்த நேரத்திலே எந்த விதமான தடமாற்றமும் இல்லை. எங்களுக்கு நாங்கள் ஒரு புரோகிராம் செய்யப்பட்டது போன்று எல்லா மனிதர்களும் அவர்களுக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்ட தயாரிக்கப்பட்ட இடத்தை நோக்கி அவர்கள் செல்வார்கள். எனவே முஃமின்களை பொறுத்தவரையிலே அவர்கள் பாக்கியசாலிகள். அவர்களுக்கு அரிசின் இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட இடங்களை நோக்கி அவர்கள் கூட்டம் கூட்டமாக செல்வார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள். அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் அவர்கள் பூமியிலே அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை மேற்கொள்வதற்காக அந்த மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அவர்கள் இந்த பூமியிலிருந்து வானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று பல வாயில்கள் திறக்கப்படும். அதிலே மலக்குமார்கள் பல அணிகளாக அணிவத்தவர்களாக அந்த மஹ்ஷர் மைதானத்துக்கு வருவார்கள் என்கின்ற தகவல்களை பார்க்கின்றோம். வானம் திறக்கப்பட்டு அது பல வாயில்களாக காணப்படும். அந்த மஹ்ஷர் மைதானத்தின் தினத்தின் போது அந்த மலைகள், இந்த பூமி எவ்வாறு இருக்கும் என்றால் அந்த மஹ்ஷர் மைதானத்தின் ஏற்பாட்டுக்காக வேண்டி இந்த பூமி ஒரு தரை மட்டமாக காணப்படும். மலைகள் எல்லாம் சுக்குநூறாக்கப்பட்டு அவைகள் காலநீர் போன்று மாறி இந்த பூமி ஒரு தட்டையானதாக மாற்றப்படும் என்கின்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றதை காண முடியுமா இருக்கின்றது. வசுயிரத்தில் ஜிபாலு ஃபகானத் சராபா இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா. அல்லாஹ் தஆலா என்ன குறிப்பிடுகிறார்? இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா. இந்த நரகம் இருக்கின்றதே அது எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. லித்தாகீன மஆபா லாபிசீன ஃபீஹா கேட்பானாம், நீ நிரம்பி விட்டாயா என்று அல்லாஹ் தஆலா நரகத்தை பார்த்து கேட்பான். வதகூலு ஹல் மின் மஸீத். அப்போது நரகம் கூறுமாம், இன்னும் அங்கு அவர்கள் குளிரையோ அல்லது எந்த விதமான பானங்களையோ அவர்கள் சுவைக்க மாட்டார்கள். இல்லா ஹமீமன் வ கஸ்ஸாகா. அவர்கள் எதை சுவைப்பார்கள் என்றால் ஹமீம் என்று சொன்னால் அந்த மிகவும் கடுமையாக சூடேற்றப்பட்ட தண்ணீராக இருக்கின்றது. ஒரு தண்ணீரை நாங்கள் சூடாக்கி அந்த தண்ணீர் எந்த அளவிற்கு ஒரு இறுதி எல்லை அடைகின்றதோ அந்த அளவிற்கு சூடேற்றப்பட்ட தண்ணீர் தான் அவர்களுக்கு பானமாக வழங்கப்படுகின்றது. அதே போன்று மிகவும் கடுமையான குளிரோடு நாற்றங்களோடு இருக்கக்கூடிய ஒரு பானத்துக்கு தான் ரஸ்ஸாக் என்று சொல்லப்படுகின்றது. அந்த பானம் அவர்களுக்கு ஒன்றோ கடுமையான சூடு அல்லது தாங்க முடியாத கடுமையான குளிரான பானம், அதுவும் சுவையான பானம் கிடையாது. மிகவும் அவருடைய முகத்தை அப்படியே எரித்துவிடும். அதே போன்று அவர்கள் மிகவும் கடுமையான தண்ணீர் அவர்களுக்கு போட்டப்படும். அவர்களுடைய உடல்களை எல்லாம் அவர்களுடைய இறைப்பைகளை எல்லாம் அவை நூறாக்கிவிடும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அப்படியான பானம் தான் நரகவாசிகளுக்கு வழங்கப்படும் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கு குறிப்பிடுகின்றான். ஜஸாஅன் விஃபாகா. ஏன் அவர்களுக்கு அவ்வாறு வழங்கப்படுகின்றது என்றால் அவர்கள் செய்த செயலுக்கான பொருத்தமான கூலியாகத்தான் அது வழங்கப்படுகின்றது. ஜஸாஅன் விஃபாகா, பொருத்தமான கூலி